ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது இந்த இரவு நேரத்தில் இந்த அப்பன் முருகன் உன் கண்களில் பட்டிருக்கேனா அதுக்கு காரணம் இல்லாமலா இருக்கும்? ஆமென் செல்லமே. நாளைக்கு நான் அனுப்பக்கூடிய சரவணன்ற நபருள்ள பேர்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு உதவியை செய்ய போகிறாரு. என் வாழ்க்கையில் எப்போ சாந்தி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும்னு காத்திருந்த உனக்கு சரவணன்கிற பேரில் இந்த அப்பன் முருகன் கந்தபிரான் நானே உன்னை தேடி வரப்போகிறேன். வாழ்க்கையில் உன்னை உறுத்திக்கிட்டே இருக்கிற கவலையும் உன்னை விடாமல் துரத்தும் பிரச்சனைகளுக்கும் நான் ஒரு முடிவு கட்டிடுறேன். இப்போது உன் மனசில் இருக்க வருத்தங்களை நீ உதறி தள்ளி தூக்கி போடு. எல்லாரும் தப்பான வழியில் போய் தவறான வேலையை செஞ்சு வேக வேகமாக சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னேறிறாங்களே, நாமளும் அது மாதிரியே செஞ்சிடலாமா நீ யோசிக்காத. இப்பொழுது நீ மெதுவாக முன்னேற. ஆனால் கண்டிப்பாக இந்த முன்னேற்றம் வெற்றியாக நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் நிலச்சிருக்கும். வேக வேகமாக தப்பு செஞ்சு வெற்றி பெறுபவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் உண்மையான வளர்ச்சி நிரந்தரமாக இருக்காதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. நீ சரியான பாதையில் மெதுவாக நேர்மையாக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் இந்த அப்பன் முருகன் கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய நோக்கம் சரியாக இருக்குது, உன்னுடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்பும் சரியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்தே தீருவேன்றத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. மனசுக்குள்ளே தெளிவு இருந்தாலே வாழ்க்கையில் ரொம்ப தனித்துவத்தோடு நீ ஜெயிச்சிட முடியும். உன்னை சுற்றி நடக்கிறதை எல்லாம் ஆழ்ந்து காது கொடுத்து நல்லா கவனமாக கேளு. இந்த உலகத்தின் இறைச்சல்கள் எதுவாக இருந்தாலும் உனக்கு எது தேவையோ, உனக்கு எது சொந்தமானதோ அந்த விஷயத்தை மட்டும் நீ கவனிச்சுக்கோ, கண்டுக்கோ. தேவையற்ற விஷயங்களிலும் விவாதங்களிலும் அடுத்தவர் வீட்டு பிரச்சனையிலையும் நீ தலையிடவும் வேணாம், காது கொடுத்து கவனிக்கவும் வேண்டாம் என் செல்வமே. நீ அன்பாக இருக்கியா, கோபமாக இருக்கியா, அமைதியாக இருக்கியா, வருத்தத்தில் மௌனமாக இருக்கியான்ற உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிற தெளிவு கொண்ட ஒரு நல்ல நபரை தான் இந்த அப்பன் முருகன் உனக்காக உன் வாழ்க்கையில் அனுப்ப போகிறேன். இந்த மக்கள் எப்போதும் நீ யாருக்காவது வந்து உதவி செய்கிறியா, ஆதரவு செய்கிறியா, அனுசரணையாக இருக்கியான்னு தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர நீ நல்ல பிள்ளையாக இருக்கியா, ஒழுக்கமாக நேர்மையாக இருக்கியான்னு யாரும் யோசிக்க போகிறதில்ல. அதனால் உன் ஒழுக்கத்தையும் நேர்மையும் யாருக்கும் பிரகடனப்படுத்தணும்னோ யாருக்கும் நிரூபிக்கணுன்ற அவசியமும் இல்லை. நீ நேர்மையாரு, உனக்கு உண்மையாக மனசாட்சிக்கு ஒழுக்கமாறு. ஆனால் யார் என்ன செஞ்சாலும் நீ எதையும் கண்டுக்கவோ கவலைப்படவோ வேணாம். உன் வாழ்க்கையில் எல்லாமே நான் போட்ட திட்டப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் என் திட்டப்படியே உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக தான் என் சார்பில் உனக்காக உதவி செய்ய, உன் பிரச்சனைகளை தீர்க்க இந்த மனிதர் நாளைக்கு உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகிறாங்க. உன்னால் கண்டறிய முடியாத பல பிரச்சனைகளை நான் இவரின் ரூபத்தில் வந்து உனக்கு கண்டறிய செய்து அதை தீர்த்து வைப்பதற்கும் வழிகாட்டுறேன். யாராவது உன்னை அவமரியாதையாக நடத்துகிறாங்க, பேசுகிறாங்கன்னா நீ அமைதியாகவே போய்கிட்டு இருந்தீனா அவங்க இன்னும் இன்னும் உன்னை மேற்கொண்டு பேச தான் செய்வாங்க, உன்னை அவமானப்படுத்த தான் செய்வாங்க. உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல, உனக்கு மதிப்பு கொடுக்காத இடத்துல மரியாதையை கெஞ்சி கேட்டுக்கிட்டு நிற்காம விலகி ஒதுங்கி போயிடு என் செல்லமே. உனக்குன்னு ஒரு தெளிவான எல்லைகளை வகுத்துக்கோ. உனக்கு தேவைப்படாத இடங்களையும் விஷயங்களையும் விட்டு விலகி போயிடு. உன்னை மதிக்காத மனிதர்கள் இருக்கும் இடத்தில் நீ கவலைப்பட்டுக்கிட்டு தலை குனிஞ்சுக்கிட்டு நிற்கிறத விட கண்ணியமாக ஒதுங்கி தனியாக போவதே சிறந்தது. யார் உனக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ, யார் உன்னை நல்ல விதத்தில் நடத்துகிறாங்களோ அவங்கள மட்டும் உன் கூட வச்சுக்கோ. உன் நிலையை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் கவலைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? பொறுமையாக இருந்து இனி நடக்க போகிறத மட்டும் பாரு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் உன்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி காட்டுறேன். உன்னுடைய நேர்மையும் தர்ம சிந்தனையும் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் போகுது. இந்த உலகத்தில் என் அருளை பெற்ற என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நானே நடத்தி கொடுத்துட்றேன். நீ எதுக்காகவும் அவசரப்படாத. நீ நினச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு நினைக்காத. கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே
இந்த அப்பன் முருகன் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் பொறுமையாக இரு. இந்த உலகத்தில் எப்போது கூட்டு குடும்பங்கள் அழிய ஆரம்பிச்சிச்சோ அப்போதே சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் பொறாமை பார்வையும் வஞ்சக பார்வையும் அடுத்தவன் குடும்பத்தை அழிச்சு தான் மட்டும் முன்னேறணுன்ற அந்த கெட்ட எண்ணமும் அதிகரிச்சிருச்சு. கேடுகட்ட கெட்ட பழக்கங்களும் கூடா நட்புகளும் கூட அதிகரிச்சு மனித வாழ்க்கைக்கே அது கேடாக முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மனித உறவுகளோட ஒத்துக்கிட்டு அனுசரித்து ஒத்துப்போங்க. ஏற்கனவே நடந்த கசப்பான அனுபவங்களை யோசிச்சு இப்போ என்ன ஆக போகுது? உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களும் கசப்பான அனுபவங்களை கொடுத்த மனிதர்களும் இன்னைக்கு உன் கூட உன் வீட்டில் இல்லை தானே? இன்னும் சில பேர் உயிரோடவே இல்லை. அப்புறம் ஏன் நடந்ததே யோசித்து கவலைப்படுற? நடந்ததையெல்லாம் ஒதுக்கி தூக்கி போடு. உன்னை எப்படி மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும்னு இந்த அப்பன் முருகன் எனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்வில் வரும் கஷ்டங்களை தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உனக்கு துணையாகவும் துணிவாகவும் உன் வாழ்க்கைக்கு வரமாகவும் இந்த அப்பன் முருகன் நான் இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல காலம் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். எல்லா வகையிலும் நீ தொட்டது துலங்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் செய்கிறேன். உனக்கு தேவையான உதவியை செஞ்சு கொடுத்து நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி தரணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த அப்பன் முருகன் நாளைக்கு உன்னை நோக்கி வரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் இன்று இரவோடு இரவாகவே இன்னல்கள் எல்லாம் தீர்ந்து போய் நாளையிலிருந்து நல்ல வகையில் முன்னேற்றம் வந்து சேரும். தொடர்ந்து ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் துரோகத்தையும் பார்த்த உனக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் கொடுப்பதற்கு இந்த அப்பன் முருகன் தயாராயிட்டேன். இனிமே நீ முன்னேறுவதையும் ஜெயிப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது. சாதிக்கணும்னு நினைக்கிற உனக்காகவே, வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற முனைப்போடு இருக்கும் உனக்காகவே தோல்விகளை தாண்டி துயரத்தையும் துக்கத்தையும் தாண்டி உன்னை நான் ஜெயிக்க வைக்க போகிறேன். உன் சோதனைகளிலிருந்து மீட்டெடுத்து உனக்கான வேதனைகளை போக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்டிப்பாக நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் செல்லமே. உன் சூழ்நிலைகள் என்னன்னு தெரியாமல் உன்னை பற்றி ஒருத்தர் விமர்சிக்கிறாங்க, காயப்படுத்துகிறாங்க, குறை சொல்கிறாங்கன்னா நீ சிரிச்சுக்கிட்டே கடந்து போ. யார் என்ன விமர்சனம் வச்சாலும் அது நல்லதோ கெட்டதோ அதுக்கு நீ மதிப்பு கொடுக்க வேண்டாம். ஏன்னா உன் வாழ்க்கையை நீ தான் வாழ போகிற. யார் உன்னை பற்றி என்ன நினச்சாலும் எந்த விதத்திலும் உன் மதிப்பு குறைஞ்சு போயிடாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எனக்காக தர வேண்டியதை மறந்துடாம உன் பக்தியையும் நம்பிக்கையும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீனா இந்த அப்பன் முருகன் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மனத்தெளிவையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். இந்த திருச்செந்தூர் முருகனிடம் கையேந்தி வந்த நீ இனிமே யாரிடமும் போய் கை கட்டி நிற்கும் நிலைமையை நான் உருவாக்கவே மாட்டேன். என்னை நம்பி வணங்கும் உன் வாழ்க்கையில் நீ எப்போதுமே தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் அது நடக்கலை இது நடக்கலை நீ புலம்பிக்கிட்டே இருக்கிறாய் அல்லவா? கடைசி நிமிஷத்தில் கூட எது வேணாலும் மாறலாங்கிறத புரிஞ்சுக்கோ. எதையும் மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம என் அப்பன் முருகன் எனக்கு நல்ல வழியை காட்டுவார்ன்ற நம்பிக்கையுடன் இரு. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு எதிராக இருக்கிறவங்க என்னதான் ஆட்டம் போட்டாலும் அதை தாண்டி நான் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து. படிப்படியாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும். நீ எந்த அளவுக்கு என்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கு நல்ல பலனை நான் கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் உன் வாழ்க்கையில் நல்ல பண வரவையும் வசதியையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் இந்த அப்பன் முருகன் கொடுக்க போகிறேன். உன் மனசின் நேர்மறை குரலுக்கான நல்ல விஷயங்களை நான் முடிச்சு கொடுக்குறேன். நீ நினச்ச காரியங்கள் எல்லாம் நிச்சயம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து நீ மகிழ்ச்சியாக வாழத்தான் போகிற. அடிக்கடி உன் மனசில் இருக்க கவலைகள் மறைந்து இனிமே நீ எப்போதும் புத்துணர்ச்சியோட
புது உற்சாகத்தோட வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்வில் சூழ்ந்திருக்கும் இருள் விலகி உனக்கு வெளிச்சம் வந்து சேரும். உனக்கு நல்ல மன தைரியத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. பணம் வந்து சேர்றதுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் விலகி உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். புண்ணிய காரியங்களை செஞ்சு வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. துணிஞ்சு நிற்காத வரைக்கும் வாழ்க்கை உன்னை பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கும். நீ துணிஞ்சு நின்னா வாழ்க்கை உனக்கு வழிகாட்டி விலகி போகும். என் அன்பு பிள்ளையானனே, இப்போ எந்த அளவுக்கு அமைதியும் பொறுமையும் கொண்டு வாழ்கிறாய்னு எனக்கு தெரியும். உன் பொறுமையை சோதிக்கும் விதமாக உன்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தாலும் இதை தாண்டி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உண்மையும் நேர்மையும் நிச்சயமாக ஜெயிக்கும். என் அன்பு பிள்ளையான உனக்கு உண்மையான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். பொறுமையோடு வாழும் உனக்கு பொக்கிஷமான பரிசை நான் அள்ளி கொடுப்பேன் என் செல்வமே. நீ படுற வேதனைகளையும் நீ செய்கிற தியாகத்தையும் உன் கஷ்டத்தையும் கூட உன் அப்பன் முருகன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ என்ன கஷ்டப்படுறன்னு தெரியாமல் உன் குடும்பத்தில் உள்ள உறவுகளை உன்னை அலட்சியம் செய்கிறாங்களே நீ வருத்தப்படுறதும் எனக்கு புரியுது. பிரச்சனைகளை தீர்த்துடலாம் நீ சுமூகமாக பேச்சுவார்த்தைகள் நடத்த நினச்சாலும் அது உன் வாழ்க்கையில் எதையுமே மாற்றலையே நினச்சி வருத்தப்படாத. உன் பயண திட்டங்களை எல்லாம் நீ எதிர்பார்த்தது போல நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வேதனைகளை மாற்றி சோதனைகளை நீக்கி உனக்கான நல்ல வாழ்க்கையை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. வாழ்க்கையை நீ அதன் போக்கிலேயே வாழ தயாராகு. உனக்கான அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு மனக்கவலைகளை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். உன் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாத. இனி எல்லாமே சரியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கை தீபம் போல பிரகாசிக்க போகுது. உன் எதிர்காலத்தை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வச்சு உன் வாழ்க்கையில் நான் தொடர் வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் என் செல்லுமே.